குஜராத் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று ராகுல் காந்தி உத்தரவாதம் அளித்திருக்கிறார். கண்டிப்பாக பாஜகவை குஜராத்தில் வைத்தே தோற்கடிப்போம் என்று கூறி நியாய் யாத்ரா என்ற ஒன்றை ஆரம்பிக்கவிருக்கிறார் ராகுல் காந்தி குஜராத்தில். இது எதற்காக எல்லாம் என்றால், மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். அடுத்த 2027 நடக்க இருக்கக்கூடிய குஜராத் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று ராகுல் காந்தி உத்தரவாதம் அளித்திருக்கிறார். கண்டிப்பாக பாஜகவை குஜராத்தில் வைத்தே தோற்கடிப்போம் என்று கூறி நியாய் யாத்ரா என்ற ஒன்றை ஆரம்பிக்கவிருக்கிறார் ராகுல் காந்தி குஜராத்தில். இது எதற்காக எல்லாம் என்றால், ராஜ்கோட்டில் நடந்த தீ விபத்தை பற்றி கேள்வி கேட்பதற்காகவும், டிஆர்பி கேமிங் சோனில் நடந்த தீப்பிடிப்பும் அதில் இறந்த 26 பேருக்காக நியாயம் கிடைப்பதற்காகவும், மோடி பாலம் இடிந்து விழுந்ததற்காகவும், அங்கே நடக்கக்கூடிய மோசடிகளும் கருப்பு பணங்களும் ஊழல்களை பற்றி கேள்வி கேட்பதற்காகவும் இந்த நியாய் யாத்திரையை இங்கு தொடங்கவிருப்பதாக ராகுல் காந்தி சொல்லுகிறார். 2027 ஆண்டு நடக்கவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் குஜராத்தில் காங்கிரஸ் கட்சி தாங்கள் இழந்து போனவற்றை அனைத்தையும் திரும்ப பிடித்து மோடியை மற்றும் அவர்கள் கூட்டாளிகளையும் கீழே இறக்கும் என்று ராகுல் காந்தி உத்தரவாதம் ஒன்றை கூறியிருக்கிறார். இப்போது அதோடு மட்டும் நின்று விடாமல் கேள்வி கேட்பதனுடைய நியாயம் என்ன? அதாவது, லோக்சபா தேர்தலில் எதிர்க்கட்சியாக இப்போது உட்காரக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் எதிர்க்கட்சியினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தற்போது தீப்பொறிகளும் அனல் பறக்கும் விதமான கேள்விகளை கேட்டு ஆளும் கட்சியை விழிப்புதுங்க செய்து கொண்டிருக்கிறார். அதனிடையில் இப்போது குஜராத்தில் இப்படி ஒரு ரேலி கூட நடத்தினால் மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாக இருக்கிறது பாஜக. அதனால் பாஜக என்ன செய்ய போகிறார்கள் என்றால், திரங்கா ராலி அப்படிங்கிற ஒன்றை குஜராத்தில் அறிமுகப்படுத்தி 2வது முறையாக இந்த திரங்கா ராலியை அங்கே நடத்தவிருக்கிறார்கள். அதாவது பாஜகவினுடைய வெற்றி பாதைகள், அவர்கள் செய்த நல்லதுகள், மக்களுக்கு எடுத்து செல்ல போகின்ற திட்டங்கள், காங்கிரஸ் கட்சி இத்தனை நாட்கள் அவர்களுக்கு செய்த துரோகங்கள், இதற்கு முன்னால் செய்யாமல் இருந்த போன்ற பல விஷயங்களை வைத்து குஜராத்தில் எப்படியாவது தங்களுக்கு இழந்து போன மவுசை திரும்ப பெற வேண்டும் என்று கூறி பாஜகவும் கங்கணம் கட்டி இறங்கியிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ராகுல் காந்தி நடத்தப் போகின்ற அந்த யாத்ரா மிகப்பெரிய அளவில் இம்பாக்டை பாஜகவிற்கு ஏற்படுத்தி இருக்கிறது. மக்களிடம் இந்த யாத்ரா சென்றடைந்தால் குஜராத்தில் பாஜகவினுடைய நிலைமை மிக மோசமாக செல்லும் என்றும், அங்கே விற்கக்கூடிய கள்ளச்சாராயத்தினுடைய அளவும், அங்கே கேமிங் சோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் இறந்த மாணவர்கள், அங்கிருப்பவர்களுடைய குடும்பங்களுக்கு என்ன ஆறுதல் அளித்தார்கள் என்று கூறுவதற்கும், மோடி பாலம் இடிந்து விழுந்தது அல்லவா, அதன் ஏன் இடிந்து விழுந்தது, அதில் நடந்த ஊழல்கள் என்ன என்ற கேள்வி கேட்பதற்காகவும், ராஜ்கோட் தீ விபத்திற்காகவும், அங்கே நடக்கக்கூடிய பலவிதமான ஊழல்களும் மோசடிகளும், சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களை எடுத்துக்காட்டி மக்களுக்கு அது சென்றடைந்தால் பாஜகவினுடைய நிலைமையே வேறு மாதிரி இருக்கும். அதனை எப்படியாவது வெள்ளை பூச்சு பூசுவதற்காக தான் இந்த திரங்கா ராலி அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹர்கர் திரங்கா என்று மோடி கூறும் பொழுது திரங்கா ராலி என்று ஒன்றை குஜராத்தில் கொண்டு வந்து மக்களை எப்படி மீண்டும் மீண்டும் ஏமாற்றலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னவாக இருந்தாலும் ராகுல் காந்தி கூறியது போன்று 2027 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பாஜகவை தோற்கடித்து குஜராத்தில் ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதற்கு உத்தரவாதம் ராகுல் காந்தியினுடைய வாக்குதான் என்று அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பாசிச அரசாங்கத்தை குஜராத்திலிருந்து ஓட விரட்டுவதற்கு யார் தயாராக போகிறார்கள்? மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.